ராமு ஏழையாக இருந்தாலும் மனதில் எப்போதும் நேர்மை இருந்தது. என்ன நடந்தாலும் பொய் நினைக்கக்கூடாது என்பதே அவன் வாழ்க்கையின் குறிக்கோள். ஒரு நாள் சந்தையில் வேலை முடித்து வரும்போது வழியோரத்தில் ஒரு பைக் கிடந்தது. அதை திறந்து பார்த்தால் நிறைய பணமும் ஒரு வயதான அம்மாவின் அடையாள அட்டையும் இருந்தது. ராமுவின் மனத்தில் ஒரு நொடியில் ஒரு எண்ணம் வந்தது. இந்த பணம் இருந்தால் என் குடும்ப கடன்கள் தீருமே. அதே நொடியில் அவன் மனசாட்சி சொன்னது, இந்த எண்ணமே பொய் என்று. அந்த எண்ணத்தை அவன் தள்ளிவிட்டான். பிறருடைய துன்பத்தின் மேல் என் சுகம் வேண்டாம் என்று தீர்மானித்தான். அந்த முகவரியை தேடி அம்மாவின் வீட்டுக்குச் சென்றான். அம்மா பணப்பையை பார்த்ததும் கண்ணீர் விட்டாள். மகனே, இது என்னுடைய மருத்துவ உதவிக்காக வைத்திருந்த பணம். கிடைக்காது என்று நினைத்தேன் என்றாள். செய்தி ஊரெங்கும் பரவியது. ராமு என்றால் நேர்மை என்று மக்கள் சொல்லத் தொடங்கினர். யாராவது சச்சரவு வந்தால் ராமுவை கேட்டால் சரியான தீர்வு கிடைக்கும் என்று அவனை நாடினர். உள்ளத்தார் பொய்யா தொழுகின் உலகத்தார் உள்ளத்தில் எல்லாம் உளன். உள்ளத்தில் பொய் இல்லாதவன் உலகத்தின் உள்ளத்தில் இடம் பெறுவான். நேர்மை என்பது செயலில் மட்டுமல்ல, எண்ணத்திலும் தூய்மையாக இருப்பதே உண்மையான வாய்மை.